صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. بسم الله الرحمن الرحيم. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் ஹுமாயூன் கபீர் ஆலிம் உஸ்மானி அவர்களுக்கும், சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் முகமது இலியாஸ் உஸ்மானி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய அன்பர்களுக்கும் மற்றும் ஷேக் அறக்கட்டளை தாருல் ஹுதா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், ஆசிரியைகள், முக்கியமாக இன்று சனது வாங்கக்கூடிய மாணவிகள், அவர்களது பெற்றோர்கள், நமது ஜமாத்தார்கள், பெண்கள் மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தாருல் ஹுதா பெண்கள் அரபிக் கல்லூரியின் 5ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா அண்ட் ஷேக் அறக்கட்டளையின் 17ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி இனிதாக நடைபெறுகிறது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழா. ஆனால் 6வது பேட்ச் வந்து இன்னைக்கு பட்டம் வாங்குறாங்க. ஏன்னா முதல் விழாவில் 2 பேட்சுக்கு சேர்த்து கொடுத்தோம். அதனால் 6 பேட்ச் இதோட வெளியில் வந்திருக்குது. இந்த பெண்கள் அரபிக் கல்லூரியினோட சேர்ந்து உலக கல்வியையும் கொடுக்கறதுக்காக பிகாம் பட்டப்படிப்பையும் நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது போக இந்த வருஷத்திலிருந்து கூட 2 பாடங்கள், கூட 2 வகுப்புகளையும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஒன்று வந்து முபல்லிகா, அதாவது ஈவினிங் கிளாஸ், மாலை நேர வகுப்புகள். ஏன்னா நிறைய பேர் அதனால பயன்பெற முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக அதை ஆரம்பிக்கிறோம். அதுபோக தீனியாத் மக்தப் மதரசா, அதாவது அன்வார் சுப்பா மக்தப் வழிகாட்டி மூலமாக அந்த பாடத்திட்டத்தின்படி ஒரு மக்தப் மதரசாவும் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சிறு வயதிலிருந்தே அவர்களை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தால் இன்ஷால்லா அவங்க கல்லூரிக்கு, அதாவது ஆலிமா கல்லூரிக்கு வர்றப்போ ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த 2ஐயும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்ஷால்லா நீங்கள் துவா செய்யுங்க. நிறைய பேர் இதன் மூலமாக பலன் பெறணும்னு எல்லாரும் துவா செய்யுங்க. இது போக நம்ம மதரசாவில் ஒரு 3-4 தனி வகுப்புகள் நடத்துகிறோம். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஏன்னா நம்ம சிறப்புரையாற்றி உட்காந்துருக்குறேன். அவங்க சொன்ன சில விஷயத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இஸ்லாமிய வாரிசு உரிமை சட்டம். அது நம்ம நிறைய பேருக்கு அதனுடைய டீட்டெயில்ஸே தெரியாது. அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அதை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து மஷாலா ஒரு 2 வருஷமாக இஸ்லாமிய அதாவது வாரிசு உரிமை சட்டத்தை பற்றி ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறோம். அதுபோக இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பு முறை, அதை பற்றி குழந்தைகளை எப்படி தர்பியத்தாக வளர்க்கணும், என்னென்ன முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தனியாக வச்சுருக்கிறோம். அதுபோக இஸ்லாமிக் சோசியல் சயின்ஸ், அதாவது சமூக அறிவியல், நம்ம அண்ணன் வாசித்த மாதிரி, ஆண்டறிக்கையில் வாசித்த மாதிரி நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட வரலாறு என்ன அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறோம். அது யூடியூப்லேயும் வந்துட்டு இருக்கு. இது 3வது. அதுபோக நம்ம வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணும். ஏன்னா அவங்க குழந்தைகளோட அவங்க வந்து ஏதாவது சொல்கிறப்ப இவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு கோர்ஸும் வச்சுருக்கிறோம். இந்த நாளம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது போக இன்னும் நிறைய கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு தனித்துவமான ஒன்று. எதுக்காக இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஆலிமா படிக்கிறதோட, உலக கல்வி படிக்கிறதோட, இன்றைக்கு நமது வாழ்க்கைக்கு என்னென்ன ஸ்கில், அதாவது திறமை தேவைப்படுது, என்ன நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்கணுங்கிறத வந்து நிறைய தடவை நம்ம விட்டுட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம இந்த வர்ற ஜென்ரேஷன்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒன்லி உலக கல்வியில் என்ன படித்து மார்க் வாங்கணும், எந்த காலேஜுக்கு போகணும், எங்கே வேலைக்கு போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இருக்காங்களே ஒழிஞ்சு ஒரு பேசிக் ஒரு நாலேஜ், அதாவது காமன் சென்ஸ்ன்னு சொன்ன மாதிரி சில பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. சில விஷயங்கள் தெரியலங்கிறதுக்காகத்தான் இந்த 4 படிப்பையும் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட நேச்சர், அதாவது பிற்காலத்தில் வரக்கூடிய வேலைகளின் தன்மையை
ரொம்ப ரொம்ப மாறிட்டு இருக்குது. நம்ம 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேலைகளுக்கும் சரி, இப்போ இருக்கிறதுக்கும் சரி, நிறைய வரப்போகிற வேலைகளுக்கும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அதற்கு தேவை வந்து முக்கியமாக திறமைகள் தான், டிகிரி கிடையாது. டிகிரி தேவை, அது இல்லாமல் நீங்கள் இன்னும் பண்ண முடியாது. பட் டிகிரி மாத்திரம் வச்சு நீங்கள் வேலைக்கு சேர்றதோ அந்த வேலையில தக்க வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். திறமைகள், அதாவது ஸ்கில் என்று சொல்லக்கூடிய திறமைகளை நீங்கள் வளர்த்தா தான் அது முடியும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பாடங்கள் வச்சுருக்கிறோம். இதே மாதிரி உலக கல்வியில் படிக்கிறப்போ இருந்தாலும் சரி, இது இன்னைக்கு வந்து நிறைய அதாவது தொழில்நுட்பங்கள் எல்லாம் ரொம்ப மாறி போயிருக்குது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் அது வந்துட்டு இருக்குது. அது வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய வேலைகளை எல்லாம் முற்றிலுமாக மாற்றி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து காலேஜில் சொல்லிக் கொடுக்குறாங்களா? எல்லா கோர்ஸ்லையும் வரதா என்ன? இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. அதாவது தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க படிக்கிற எல்லா டிகிரிலையும் அது தெரிஞ்சுக்கிறாங்களான்றது. ரெண்டாவது சொல்றது காமனாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து இப்போ இபிஎல் அபாஃபைல நடத்தினோம், ரமலானில் வந்து வினாடி வினா நடத்தினோம். அப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம கேட்போம், உங்கள் நேம் என்ன, அட்ரஸ் கொடுங்க, எல்லாம் டீட்டெயில் கேட்டு அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு தான் அவங்க ஃபீஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதில் ஒரு 10% மக்கள் அவங்க அட்ரஸை வந்து முழுமையாகவே எழுத முடியல, எழுத தெரியல. எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அவங்க பேரை போட்டு டோர் நம்பரை போட்டு தெரு நம்பர் மாத்திரம் எழுதியிருக்காங்க. அது எந்த சிட்டி, எந்த பின்கோடு, அட்ரஸ் சிட்டி இருக்கணும், பின்கோடு இருக்கணுங்கிறதே தெரியாமல் எழுதியிருக்காங்க. அவங்கள எங்களால் கான்டாக்டும் பண்ண முடியல, எந்த ஊருன்னே தெரியல. நான் இது எதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த அதாவது ஒரு அட்ரஸ், அதாவது முகவரின்னு ஒரு யாராவது கேட்குறாங்கன்னா அது என்ன கொடுக்கணுங்கிறது கூட தெரியாமல் ஒரு 10% மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு அதாவது பணப்புழக்கங்களாக இருக்கட்டும், அதில் வந்து இப்போ ஒரு பேங்காக இருக்கட்டும், பேங்க்கில் வந்து எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, அதாவது 0 பேலன்ஸ் வச்சு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு பணத்தை அவங்க இழந்திருக்காங்க. ரொம்ப ஏழைங்க, தெரியவே தெரியாது அவங்களுக்கு. 1000 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு 200 ரூபா பிடிச்சிருவாங்கிறது கூட தெரியாது. இப்போ SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க, இந்த வருஷம் வந்து நாங்கள் 1500 கோடியை வந்து என்ன சொல்றது பேலன்ஸ் இல்லைங்கிறதுக்காக நாங்கள் ஃபைன் போட்டு கலெக்ட் பண்ணோன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அதில் இழப்பு வந்து நம்ம சமுதாயம் என்னன்னா ஒரு பேசிக்காக கூட தெரியல. இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளோ இது வைக்கணும், இவ்வளோ மினிமம் வைக்கணும், இல்லாட்டா 0 பேலன்ஸில் வைக்கணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறோம். அதே மாதிரி ஹெல்த் கேர்லேயும் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க சரி, என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடணும், என்ன மாதிரி வாழ்க்கை முறை நம்ம பயன்படுத்தணுன்றது கூட தெரியாமல் கண்ட உணவுகள். இப்போ என்ன வாழ்க்கை முறைகளாக நிறைய மாறி போச்சு, உணவு முறைகள் மாறி போச்சு, வியாதிகளும் நிறையமா வந்துருச்சு. இப்போ ஒன்று வியாபாரம் வருது. இப்போ சென்னை மாதிரி இடங்கள்லாம் இங்கே எப்படின்னு தெரியல. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் நாங்கள் பார்க்கவே இல்லை. இங்கே நம்ம ஊர்கள்லையும் சரி, எங்கேயும் சிட்டிலையும் சரி 2 விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த 2மே வந்து தெருக்கு தெரு இருக்குது. ஒன்று வந்து செயற்கை கருத்தரிப்பு மையம், இன்ஃபர்டாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டாலிட்டி சென்டர். இன்னொன்று வந்து அது மனநல ஆலோசனை, அதாவது சைக்காலஜிக்கல் கன்சல்டிங். இந்த மாதிரி இந்த 2மே வந்து நிறைய ரோட்ஸ் தெருவில் இருக்குது. இது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம்? அது காரணம் வந்து நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட ஹெல்த்தை நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அதனால வரக்கூடியது. அதாவது ஒரு ஃபெயிலியராக இருக்கட்டும், ஒரு துன்பமாக இருக்கட்டும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நமக்கு வந்து இஸ்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்களே தெரியாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியாது. எல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறாங்க. ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறான், சின்ன பசங்கள்லாம். அதனால தான் இந்த மனநல ஆலோசனை மையங்கள் பெருகிட்டு இருக்கு. ஸோ வாழ்க்கை முறைகள் மாறி இந்த மாதிரி பேசிக் விஷயங்களே தெரியாமல், அதே மாதிரி சட்ட விஷயங்களாக இருக்கட்டும். சட்ட விஷயங்கள்லாம் எல்லாரும் என்ன நினச்சுவாங்கன்னா அது வந்து லாயரோடது, சட்ட படிப்புக்குள்ளதுன்னு நினச்சுவாங்க. அது கிடையாது. எல்லா துறையிலையும் சில பேசிக் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ போன வாரம் கூட டெல்லியில் வந்து ஒரு புக்கு வெளியிட்டாங்க, அதாவது அவர் லிவிங் கான்ஸ்டிடியூஷன், அதாவது
நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை, நம்ம இன்றைய இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு புஸ்தகம் வெளிவந்தது. அதை வெளியிட்டப்ப சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் ஏற்றி அது அந்த புக்கா இருக்கு, அது போக ஏகப்பட்ட புக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, நீங்க ஏன் இந்த புக்கை இந்த 2025 வெளியிடுறீங்கன்னு கேட்டப்போ சொன்னாங்க, பேசிக்கா நம்ம எல்லா சிட்டிசன்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல, அதுக்காக தான் நான் இந்த புக்கு வந்து அதாவது ஒரு லா படிக்கிறவங்களோ சட்டம் படிக்கிறவங்களுக்கோ ஒரு யாருக்கோ கிடையாது, ஒரு காமனா உள்ள மக்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எழுதினேன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி காமனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ வந்து அதெல்லாம் வந்து நம்ம படிப்புரை பாடத்திட்டங்கள்லையும் கிடையாது, அதே மாதிரி நம்ம எந்த முயற்சிகளையும் எடுக்காம அதை கத்துக்காமே இருக்கணும். அதனால நிறைய விளைவுகள் இருக்குது. இன்ஷால்லா இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி இப்போ பார்த்தீங்களா சென்னை மாதிரி ஒரு இடங்கள்ல எல்லாம் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்சிங்கை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி பர்சனல் ஹெல்த்தை பற்றி எப்படி சொல்றது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம பேசிக்காக இருக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து இது வந்துடுச்சு. இப்போ ரெண்டாவது சிறப்புரையாற்ற சொன்னாங்க, நீங்கள் சேஃப் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறீங்க, இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் பண்ண போய் தான் இப்போ வருங்காலத்தில் வந்து இது வந்து நிலைச்சி இருக்க முடியும். ஏன்னா இப்போ அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்க கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும், நம்ம சாதாரணமாக எதாவது ஒன்று பண்ணணும்னா நிறைய கொஸ்டின்ஸ் வருது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணும், அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் இதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே திங்க் பண்ணோம், நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நம்ம நாட்டு தகுந்த மாதிரி அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணும், எப்படி எல்லா விஷயங்களையும் கரெக்டாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பேசிக்காக நம்ம நாட்டினுடைய சட்டமாக இருக்கட்டும், நமக்கு என்ன தேவையாக இருக்கட்டும், அதை புரிஞ்சு அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இப்போ 10th 12th ரிசல்ட்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. இப்போ கல்லூரிக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வருவாங்க, நிறைய இதெல்லாம் கவுன்சிலிங்லாம் பண்ணுவோம், என்னென்ன ஸ்டடீஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தொழில்நுட்பம் மாறினதுனால அந்த ஃபியூச்சராக வரக்கூடிய வருங்காலத்தில் வரக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப மாறி போச்சு. நம்மளோட மென்டாலிட்டியே என்ன இருக்குன்னா, பையனை வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அதாவது கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும், அதை நீட்டாக எழுதணும், அதாவது மெடிக்கல்னு போகணும், அதெல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறது, இல்லாட்டி இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்க்குறது. இதை ரெண்டே விட்டேன்னா யாருக்குமே மற்ற எதுவுமே தெரியுது இல்லை. இந்த ரெண்டுமே வந்து என்ன பொறுத்த மட்டும் இது வந்து ரொம்ப சேச்சுரேட்டட். இன்ஜினியரிங் வந்து ஏற்கனவே சேச்சுரேட்டட், எவ்வளவு தேவையோ அதுலேருந்து 4 பங்கு காலேஜ் இருக்குது, 4 பங்கு மக்கள் வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க, வேலையும் மாறிக்கிட்டே இருக்குது. மெடிக்கலில் வந்து நம்மளே நீட்டுன்னு வச்சுட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. இப்போ மெடிக்கலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எம்பிபிஎஸ் ஒன்று தான் வாழ்க்கை கிடையாது, நிறைய அலைடு மெடிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதாவது பிஎஸ்சி கார்டியோன்னு இருக்குது, பிஎஸ்சி ஆர்த்தோன்னு தனியாக இருக்குது, பிஎஸ்சி ஆப்ரேஷன், இது மாதிரி நிறைய ஒரு 10-15 அலைடு கோர்சஸ், டிகிரி கோர்சஸே இருக்குது. இதுக்கெல்லாம் ஆளே இல்லை, இதெல்லாம் நல்ல சம்பளங்கள், அதாவது நல்ல வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு வேலைகள். அது மாதிரி மெடிக்கலை விட்டிங்கன்னா கூட சட்டம் படிக்கிறது, ஜேர்னலிசம், அவங்க சொன்னாங்க ஜேர்னலிசம் படிச்சுக்கணும். ஜேர்னலிசம்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, நம்மளோட சமுதாயத்திலேருந்து பெருசாக யாரும் இல்லை. இன்னைக்கு ஜேர்னலிசம் வந்து நம்ம உலகத்தையே நம்ம நாட்டையே மாற்றிக்கிட்டு இருக்குது. எல்லா புகை பிரச்சாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு நல்ல ஜேர்னலிஸ்ட் தேவைப்படுது. சட்டம் வந்து நிறைய நீதிபதிகள்லாம் எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம இப்போ ரீசெண்டாக இப்போ வக்ஃபு வாரிய சட்டமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த முத்தலாக் சட்டமாக எதுவாக இருந்தாலும் நம்ம எப்பவுமே கபில் சிபில்ல தான் போகிறோம். அவர் தான் நமக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாரு. நம்மகிட்ட ஏன் கபில் சிபிலே இல்லை, இவ்வளோ வருஷமாச்சு, நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறோமா? அது மாதிரி இப்போ வந்து என்விரான்மெண்டல், அதாவது சூழ்நிலைகளை பற்றி படிக்கிறது, மைனிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியாக்கள்ல ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி இதுகள்லாம் அவங்க சொன்ன மாதிரி பசங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்கள கைட் பண்ணி அவங்கள சரியான ஒரு திசையில எடுத்துட்டு போய் அவங்களோட படிப்பை படிக்க வைக்கணும். கண்ணை போதிக்கிட்டே எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் மெடிக்கல் இதை தவிர வேற எதுவுமே வாழ்க்கையே இல்லைங்கிறத நினைக்கக்கூடாது. கடைசியா இன்னொன்று சொல்ல பண்றோம், இப்போ இந்த மாதிரி நம்மளோட இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் சோதனையான காலம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏகப்பட்ட நெருக்கடிகள் நம்ம நாட்டில்.
நிறைய நெருக்கடிகளை கொடுத்து நமக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும், படிப்பு ரீதியாகவும் இருக்கட்டும், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் இதுலெல்லாம் இருந்து நம்ம வெளியில வரணும். வெளியில வந்து நம்ம வந்து ஒரு 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 மறுமலர்ச்சியான ஒரு சமுதாயமா இருக்கணும். அப்படின்னா இது சொல்றப்ப எனக்கு என்ன வருதுன்னா, ஜவஹர்லால் நேரு ஒரு புக் எழுதினாங்க. ஐ திங்க் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரினா ஒரு உலக வரலாற்றின் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, 23 வருஷமே வந்து வழிகாட்டியாக இருந்த நாயகத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி 23 வருஷம் அவங்க இருந்து தர்பியத் பண்ணி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அதனோட இம்பாக்ட் வந்து 1000 வருஷம் இருந்துச்சுன்னு அவர் எழுதுறாரு. 1000 வருஷம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாசியர் காலமா இருக்கட்டும், அப்புறம் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் முகலாயர்கள் அதுக்கு முன்னாடி 650 வருஷங்கள் இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க. அப்பாசியர் காலம் வந்து இஸ்லாமிய பொற்காலம். ஏகப்பட்ட சயின்டிஸ்ட், அதான் நான் சிறப்பு பெற்ற சொன்னேன். நீங்க வந்து உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறேன். அல்குவாரிஸ்மி, நம்ம லாஸ்ட் டைம் கூட சொன்ன அல் ராசி, இவங்கள அல்குவாரிஸ்மிங்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அல் ராசி மெடிசன்ல பெரிய ஆளு. ஆனா அவர் வந்து ஹாஃபில், அவர் ஹதீஸ் கலையில வல்லுனர். இவங்க வந்து எல்லாமே படிச்சிருந்தாங்க, ரெண்டையுமே படிச்சிருந்தா அந்த படிப்பை சரியான முறையில பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமுதாயமா நம்ம திரும்ப வரணும். அது ஓவர் நைட்ல ஒரே நாள்ல நடக்க போறது இல்லை. இப்பவுமே நம்ம உழைச்சி இருந்தாக்கா ஒரு 20-30 வருஷம் கழிச்சு வர்ற சமுதாயங்கள் வந்து நல்லா இருக்கணும். ஆனா அதுக்காக நம்ம திங்க் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பொறுத்த மட்டும் 4 திறமைகள் வேணும் அப்படின்னு சொல்றோம். 4 வலிமைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல் வலிமை வந்து கல்வி வலிமை. நம்ம எல்லாருமே பேசினாங்க கல்வியோட முக்கியத்துவம். நான் கல்வின்னு சொன்னேன்னா எல்லாமே சேர்ந்துதான். உலக கல்வி மாத்திரம் கிடையாது. அதாவது மார்க்க கல்வி தான் மெயின் கல்வி. அதுலதான் உலக கல்வி சேர்ந்திருக்கு. மார்க்க கல்வி, உலக கல்வி எல்லாத்தையும் சேர்த்து உள்ள ஒரு கல்வியோட வலிமை. கல்வியை சரியான முறையில பயன்படுத்துறது, இன்னைக்கு தனத்துல நம்ம வாழ்க்கைக்கு என்ன மாதிரி தேவை அதெல்லாம் கத்துக்கிறது, இதெல்லாம் தான் கல்வியோட வலிமை. இதுல ஓரளவுக்கு முன்னேறி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த கல்வியில வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. 2வது வலிமை வந்து பொருளாதார வலிமை. இதுதான் ரொம்ப மோசமா இருக்குது. பொருளாதார வலிமைன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, 5% முஸ்லீம்கள் இருக்காங்க. ஒரு ரீசெண்டா, அதாவது அன்வெரிஃபைடு ஒரு டேட்டா என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஜிடிபியில 4%, தமிழ்நாடு ஜிடிபியில 4% முஸ்லீம்கள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. 5க்கு 4% ஓரளவுக்கு க்ளோஸா தான் இருக்கு. பட் ஆனா இந்த 4% வர்றது வந்து ஒரு 5% முஸ்லீம்கள்ட்ட இருந்து தான் வருது. பெரிய கேப் இருக்கு. 50-60% முஸ்லீம்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை, மிட்சை, அதாவது ஒரு நடுத்தரமோ அதுக்கு நடுத்தரத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அந்த கேப் நிறைய இருக்குது. பொருளாதாரத்துல எல்லாரும் முன்னேறணும். அதாவது உடம்புல ஒரு இடத்துல வீக் இருந்தா அது வியாதி. எல்லா இடத்துலயும் வீக்னா பிரச்சனை இல்லை. அது ஒண்ணு ஒல்லியா இருக்கலாம், அது குண்டா இருக்கலாம், அது வேற விஷயம். ஒரு இடத்துல 2 இடத்துல வீக்னா அது வந்து அது வியாதி ஆயிடும். அந்த மாதிரி பொருளாதாரத்துல நம்ம என்ன சொல்றது, நம்ம வலிமையா இருந்தாங்கன்னா நம்ம வருங்காலத்துல நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கனவு காண்ற ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்க முடியும். 3வது வந்து அதிகார வலிமை. அதிகார வலிமை வந்து எப்படினாலும் இருக்கலாம். ஆட்சி வலிமையா இருக்கலாம், அது எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், அது ஒரு பக்கம். அதாவது என்ன சொல்றது, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒரு நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு பப்ளிக் செக்டர்ல உள்ள சிஇஓவா இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய பதவிகள்ல, அதாவது தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல இருக்கணும். அதுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு காலத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இருக்கும். பொருளாதார வலிமை, கல்வி வலிமை, ஆட்சி அதிகார வலிமை, இதெல்லாம் இல்லாம நம்ம சமுதாயத்தை வந்துட்டு நம்ம முந்தின மாதிரி இருந்த மாதிரி ஒரு கோல்டன் ஏஜுக்கு கொண்டே போக முடியாது. இதுதான் இந்த 3 வலிமை. இப்ப 4வது ஒரு வலிமை ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆக்சுவலா முதல் வலிமை. அதை நான் கடைசியில் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அதுதான் ஃபவுண்டேஷன். அது என்ன அப்படின்னா ஆன்மீக வலிமை. அதைத்தான் நம்ம கொண்டு வரணும். உலக மார்க்க கல்வியா இருக்கட்டும், உலக கல்வியா இருக்கட்டும், நம்ம ஆன்மீக வலிமைங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் வந்துட்டு நம்ம கூட எப்பவுமே இருக்கிறான். பட் நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆன்மீகத்துல இருக்கட்டும், நம்மளோட அல்லாஹ் ஆண்டவன் சொன்ன மாதிரி அதுல நம்மளோட உலக கடமைகளை கரெக்டா பண்றோமா, அதாவது இது குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு கடமைகள். அது போக நம்ம கத்துக்கிட்டதை வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றோமா. நிறைய இடங்கள்ல குர்ஆனா இருக்கட்டும், ஹதீஸா இருக்கட்டும்,
அல்லது தப்சீரா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கத்துக்கிட்டதை உலகத்துல எப்படி உங்களை நல்ல பண்புகளோட கொண்டு வரீங்கன்றது முக்கியம். அந்த ஆன்மீக வலிமை இல்லாம, அதான் ஃபவுண்டேஷன், அதான் பேக் போன், அதான் முதுகெலும்பு. அது இல்லாம மற்ற 3 வலிமை இருந்தாலும் அது நிலைச்சிருக்காது. அதனால நம்மளோட ஒரு ஃபியூச்சர் சமுதாயம் நல்லபடியா இருக்கணும்னா இந்த 4மே இருக்கணும். அதுக்கு மூலம் ஆன்மீக வலிமை, அதற்கு மேல நம்ம கல்வி வலிமையா இருக்கட்டும், பொருளாதார வலிமையா இருக்கட்டும், ஆட்சி அதிகார வலிமையா இருக்கட்டும், இதெல்லாம் பில்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை. ஸோ இதை நம்ம ஒருத்தரவோ 2 பேரோ ஒரு சில குரூப்புகளை பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண வேண்டியது. நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம பார்க்குறவங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்குறது, நம்மளோட அனுபவத்திலிருந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்க. வருங்கால சந்ததிகளுக்கு எப்படி நம்ம பழைய இந்த ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இந்த 1000 வருஷ இம்பேக்டை அதே மாதிரி இம்பேக்ட் இப்போ எப்படி நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் துஆ செஞ்சு அதற்காக முயற்சிப்பேன். அடுத்து இந்த சேக் அறக்கட்டளையிலிருந்து எல்லா விதமான பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக செய்கின்ற சகோதரர் சிவாபின் அவர்களை கௌரவிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னாடி போர்த்துமாறு நமது சிறப்பு பேச்சாளர் அவர்களை, முனைவர் அவர்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய கற்று அடுத்து இந்த இபிஎல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்பா இபிஎல் போட்டி நடத்தணும். அது தமிழ்ல ஒரு 1500 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல அதிகமாக கலந்துக்கிட்டது நம்ம பகுதியில இருந்தான். 450 500 பேர் அதுவும் மெஜாரிட்டி பேட்டை திருநெல்வேலியில இருந்து. அதை கௌரவிக்கும் முகமாக சென்னையில் இருக்கிற அஃபாஃபே இபிஎல் அதுக்கு முக்கிய காரணம் சகோதரர் சிவாபின் அவர்கள் தான். அவங்க நிறைய அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி ரொம்ப ஆர்வம் காட்டி அது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு அதை ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்தாங்க. அதற்காக அஃபாஃபே அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து கௌரவிக்க விரும்பினாங்க. அதை நம்ம முனைவர் அவர்கள் கொடுத்து கௌரவிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற மற்ற 2 கோர்ஸாக இருக்கட்டும், ஏற்கனவே நடக்கிற ஆலிமா கோர்ஸாக இருக்கட்டும், நாங்கள் இன்னும் அதிகமாக மாணவிகள் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புகிறோம். ஏன்னா நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய வேலைகள் பண்ணுறோம். அப்போ நிறைய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் ரொம்ப ஆர்வமாக பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே அதற்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அல்லது அவங்களுக்கு இந்த மதரசாவில் சேர்த்து விடுங்க. ஆலிமா பட்டம் வரங்க சொல்லுங்கள். பிகாம் இருக்குது, குழந்தைகளை சேர்க்கணுங்க. அந்த மற்ற மதரசாவாக இருக்கட்டும், இதெல்லாம் சிறப்பாக நடக்கணும். ஃபியூச்சரில் இது கண்டினியூஸாக நல்லபடியாக நடக்கணுங்கிறது உங்கள் எல்லாருடைய துவாவும் எங்களுக்கு தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இதோடு என்னோட உரையை நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கணியத்திற்குரிய எங்களுடைய அறக்கட்டளையின் நிர்வாக பெருமக்களே மற்றும் 3 ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகின்ற முக்கியஸ்தர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் உண்டாகட்டும். பட்டம் வாங்கக்கூடிய ஹாதியாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹாதி என்று யாருக்கு துஆ செய்தார்களோ அப்படிப்பட்ட ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சின்ன செய்தியை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்ற அறிவுரையாக சொல்லி என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன்ல இருக்கக்கூடிய பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியை பார்த்து மார்க்கத்தை தழுவி சில உறுதிமொழிகளை வாங்கணும் என்பதற்காண்டி மதீனாவுக்கு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபி அவர்களை
வரவேற்று தன்னுடைய மேனில கிடந்த துண்டு எடுத்து விரிச்சு அதில் அமர வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி தன்னுடைய மேனில கிடந்த துண்டை எடுத்து வரவேற்று உட்கார வச்சு ஆட்கள் ரொம்ப குறைவுதான். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஜரீர் அப்துல்லா உண்டு. ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதா அத்தாக்கும் கரீமு கோமின், ஒரு சமூகத்தினுடைய தலைவர் யாராவது வந்தால் அக்ரிமுஹும், அவர்களுக்கு சங்கை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இன்னைக்கும் கூட மாற்று மத சகோதரர்களை அவங்கள தலைவர்களை நம்முடைய மேடைகள்ல வந்து கண்ணியப்படுத்தி கௌரவிக்கிறோமே, அதுக்கு முக்கியமான ஹதீஸ் ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன அந்த ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு வந்தோடனே இவ்வாறு சொன்னார்கள், எல்லாரும் கண்ணியப்படுத்தினார்கள். அதற்கு பின்பு கலிமாவை சொன்னார்கள். கலிமாவை சொன்னதுக்கு பின்னாடி ஒரு 5 விஷயங்களை கொண்டு நபியிடத்திலே உறுதிமொழி செய்து கொண்டார்கள். அந்த 5 உறுதிமொழியும் பட்ட வாங்கின்ற அந்த ஹாஜியாக்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கணும். முதல் உறுதிமொழி, தொழுகையை கடைபிடிக்கணும். 2வது, ஜக்காத்தை கொடுக்கணும். 3வது, நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நன்மை நாடணும். நன்மை நாடுறதுங்கிறது எல்லா விதத்திலும் இருக்கலாம். பொருளாதார ரீதியா, அப்புறம் வந்து நீங்க படிச்ச கல்வியின் மூலியமாக எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி இருக்கணும். அடுத்து மார்க்கம் சார்ந்து குர்ஆன் ஹதீஸ அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நபியுடைய அந்த பொன்மொழிகளை சொல்லும் பொழுது செவிதாழ்த்தி கேட்கணும். அடுத்து என்ன சொல்லப்பட்டுச்சோ அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையிலிருந்து அதுக்கு அப்படி கட்டுப்படணும். இந்த 5 உறுதிமொழியும் ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்து மார்க்கத்துக்குள்ளே வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாத்தை தழுவுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மார்க்க ரீதியா ஒரு நடவடிக்கை எடுக்க கொண்டு இருந்துச்சு. எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருந்தாங்க. அமர்ந்திருக்கும் பொழுது நபியுடைய அந்த காலத்துல யமன் தேசத்துல ஒரு காபா கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பேர் காபத்துல் யமானியா. அல்லாஹ்வுடைய முதல் ஆலயமான இந்த காபாக்கு எதிரா ஒரு காபா வந்து யமன் தேசத்துல கட்டப்படுது, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு எதிரா. அது மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியா மக்காவுக்கு போகக்கூடிய பொருளாதாரத்தை தன் பக்கம் இழுக்கணும். இன்னொன்னு, ஷிர்க்க ஊக்குவிக்கணும். இப்படி பல நோக்கத்துக்காக வேண்டி யமன் நாட்டில் ஒரு காபா உருவாக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த அந்த சபையில இந்த நடவடிக்கைய யமன்ல இருந்த மக்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதுக்கு எதிராக, யாரு இஸ்லாத்துக்கு சாதகமா அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியில யார் நடவடிக்கை எடுக்க தயாரு, இதை தகர்த்தெறியா யார் தயாருன்னு கேட்டாங்க. ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா உடனே எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு யார சொல்ல நான் தயார்னாங்க. 150 பேர் கொண்ட கூரை வீரர்களுக்கு அவங்க தான் தலைவரா இருந்து தலைமை தாங்கி நடத்த போறாங்க. ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் ஆளு தான் வலுவா இருக்கேன், அந்த கால் ரொம்ப வீக்கா இருக்குது, குதிரையில உட்கார்ந்தோம்னா நான் விழுந்துருவேன், எனக்காக நீ துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்கள கூப்பிட்டு ஒரு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் அல்லாஹும்ம சப்பித்துஹு, யா அல்லாஹ் அவரை வலுவானவராக நீ ஆக்குவாயாக துவா செய்தார்கள். துவா செய்து அடுத்து அல்லாஹ் ஜலுஹு ஹாதியன், இவரை நேர்வழி காட்டக்கூடியவராகவும் மஹ்தியன், நேர்வழி பெற்றவராகவும் யா அல்லாஹ் நீ ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாதியா பட்டம் பெறுகின்ற உங்களையும் ரப்புல் அல்லாஹ் உடலாலும் மனதாலும் எல்லா வகையிலையும் வலுவானவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் நேர்வழி பெற்றவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆலிமாக்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலையும் எல்லா நன்மையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நபி அவர்கள் கேட்ட எல்லா அருள்பாக்கியும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது சனது வழங்குகிற எங்களுடைய துணை முதல்வர் அவர்களையும் பெர்ஃபார்மன்ஸ் சர்டிபிகேட் வழங்குகிற சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இலியாஸ் உஸ்மான் அவர்களையும் அன்போடு
முன்னால் வர மாதிரி கேட்டுக்கொள்கின்ற முன்னால் வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் ஒவ்வொரு பேரா படிக்கிறேன். அவங்களுடைய பொறுப்புதாரர் வந்து சனதியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ஏ முகையதீன் ஷம்சு ஃபாத்திமா ஆலிமா ஹாதியா, கேஓபி ஸ்ட்ரீட், பேட்டை, இவர்கள் சார்பாக இவர்களுடைய தந்தை எஸ் அகமது நிஷாத் அவர்களும் கணவர் ஷேக் மொய்தி 2 பேரும் வாங்க. இந்த இருவரும் சனதியும் அந்த செயல்திறன் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். முன்னாடி போய் வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக யூ காதர் ஃபாத்திமா ஆலிமா ஹாதியா, கேஓபி தெருப்பேட்டை, இவர்கள் சார்பாக இவருடைய தந்தை திரு உமர் அலி அவர்கள் சனதையும் செயல்திறன் சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக எம் முபஷிரா பேகம் ஆலிமா ஹாதியா, இவர்கள் சார்பாக இவர்களுடைய கணவர் வி சையத் அபு தாகிர் ஆலிம் ரியாஜி அவர்கள் சனதையும் செயல்திறன் சான்றிதழை பெற்றுக்கொள்ள அன்போடு வேலைக்கு வருமாறு அழைக்கிறேன். பரவாயில்ல, இது முபஷிரா பேகத்துக்கு அப்புறம் ஆஃபின் பேகம் வரும். முபஷிரா பேகம் அவர்கள் சார்பாக அவருடைய கணவர், அந்த பெண்கள் செயல பார்த்துக்குங்க. மூன்றாவது முபஷிரா பேகம். அடுத்ததாக ஏ ஆஃப்ரின் பேகம் ஆலிமா ஹாதியா, இவர்கள் சார்பாக இவர்களுடைய தந்தை எம்ஆர் அபூபக்கர் அவர்கள் சனதின் செயல்திறன் சான்றிதழை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தாக எஸ் பியாரி ஜான் ஆலிமா ஹாதியா, இவர்கள் சார்பாக இவருடைய கணவர் எம் சையத் சதாம் ஹுசைன் ஆலிம் சதகை அவர்கள் சனதியும் செயல்திறன் சான்றிதழை பெற்றுக்கொள்ள அன்போடு வேலைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஜே மைமூன் ஷிரீன் ஆலிமா ஹாதியா, எம்ஜிபி சன்னதி தெரு, இவர்கள் சார்பாக இவருடைய தந்தைக்கு ஜாஃபர் அலி அவர்கள் சனதியும் செயல்திறன் சான்றிதழை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன்.
அடுத்ததாக கே மைமன் பர்சானா ஆலிமா ஹாதியா. மைமன் பர்சானா ஆலிமா ஹாதியா ஆர்பி 3வது உலகத்தில் இவர்கள் சார்பாக இவருடைய தந்தை எஸ் காஜாமொழி அவர்களையும் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யஷ்குரி நாஸ லம் யஷ்குரில்லாஹ. மனிதர்களுக்கு நன்றி சொல்லாதவர் அல்லாஹ்விற்கும் நன்றி சொல்லியவராக ஆக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே தாருல் ஹுதா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய 5ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, ஷேக் அறக்கட்டளை 17ஆம் ஆண்டு துவக்க விழா, இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி தந்த ஹுமாயூன் கபீர் ஆலிம் உஸ்மானி ஹதரத் அவர்களுக்கும் வரவேற்புரை, வாழ்த்துரை, ஆண்டறிக்கை மற்றும் சிறப்புரை ஆற்றிய அனைவருக்கும், சனது வழங்கி வாழ்த்துறை வழங்கிய எங்கள் மதரசாவினுடைய துணை முதல்வர் சையது சுல்தான் ஆலிம் ஃபாசில் மன்பை அவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மற்றும் எல்லா வகையான உதவி ஒத்தாசைகளையும் செய்த உங்கள் அனைவருக்கும் மதரசாவின் சார்பாக, ஆசிரியர்கள், மாணவிகள் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.